பிக் பாஸ் சீசன் 8 உடைய டைட்டில் வின்னர் முத்துக்குமரன். உண்மையாக சொல்லணும்னா ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் கிட்ட டைட்டில் அப்படிங்கிறது போயிருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த சீசனை வந்து ஹோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், இல்லை இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே எந்த அடிப்படையில் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போராடி தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. பட் விஜய் சேதுபதி சாருடைய அந்த ரீச் அப்படிங்கிறது அச்சீவ்மெண்ட்டுங்கிறது பெருசு. பட் முத்துக்குமரன் ஓகே, நான் என்ன நினச்சேன்னா, முத்துக்குமரன்லாம் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம், ஏன்னா தமிழ் தமிழ் என்று பேசுபவர்களெல்லாம் வெசர் வெசர் என்று சொல்லுவார்கள்ன்ற மாதிரி தான். ஏன்னா இவர் எப்போ தமிழ் பேசி அது என்றைக்கு ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகி அதை வந்து, ஏன்னா இவர் இன்ஸ்டாவில் கூட பார்த்தோம்னா சில சாப்பாடு விஷயம்லாம் போடுவார், பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இவர் கிரிஞ்செலாம் அவ்வளோவா பண்ண மாட்டார். இவர் ரீச் ஆக இன்னொரு 5-10 வருஷம் ஆகும்ப்பா அப்படின்னு பார்த்தா, இந்த சீசன் மூலயமா ஓவர் நைட்டில் ஒபாமாவை ஆகியிருக்கிறாரு. ஸோ அது வந்து உண்மையாலே ஒரு சூப்பரான விஷயம். என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னா இவருக்கு, ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த எபிலிட்டி இருக்குது. பட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே டே 1லேருந்து, நம்ம ஒரு விஷயம் எடுத்து பார்த்தோம்னா டே 1லேருந்து 100 வரைக்குமே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே, இவருக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது இந்த சீசனை டைட்டில் அடிக்கக்கூடிய. ஏன்னா பயங்கர ஒரு சேலஞ்சிங்காக கிளவராக விளையாடுறாரு. கொடுத்த டாஸ்க்கெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வேறு லெவலில் ஒரு செட் பண்ணிட்டார். இந்த சீசனோட மிடில் ஒரு 50வது நாள்லேயே வந்து எனக்கு தான்டா டைட்டில் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸையும் வந்து இந்த டான்ஸிங் ரோஸை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ மற்ற கண்டஸ்டண்ட்டை விட இவர் வந்து அந்த எபிலிட்டி என்னன்னா இந்த சீசனில் இவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து இவரை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படின்னா, இந்த ஷோவில் தான் பார்த்தேன். தமிழ் பேச்சு அப்படிங்கிற ஒரு விஜய் டிவியில் ஒரு ஷோ, அதில் வந்து இந்த தமிழ் சம்மந்தமாக வந்து இந்த இதெல்லாம் பேசியிருப்பார். ஸோ அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, இவர் பேசுகிறது பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்படிலாம் வச்சு காட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே யார் இவரோட தமிழ் புலமை அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமாக வந்து நான் எப்போ இவர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு இன்னும் வேறு லெவலில் வருவார் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஜீ தமிழில் ஒரு வாட்டி வா தமிழாவா ஷோவில் வெஜிடேரியன் வர்சஸ் நான் வெஜிடேரியன் ஒரு டிபேட் போய்ட்டு இருந்தது. உண்மையாலே நான் வெஜிடேரியன் சார்பாக வந்து இவர் பேசினார். அந்த டிபேட் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலி ஒரு மெச்சூர்டாக இருந்தது. ஸோ இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு ஆன்சரை வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாராட்டினாங்க அந்த ஷோவில். ஸோ நான் வந்து அந்த ஷோக்கு அடுத்தபடியாக அந்த டைமில் தான் இவரை வந்து நான் பார்த்தேன். ரோஹிணி தியேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு படத்துக்காக வந்திருந்தார். ஸோ அவர் வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து இந்த ரிவ்யூலாம் பண்ணுவார். மூவி ரிவ்யூவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நியூட்ராலிட்டியாக ரொம்ப ஜென்யூனான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பர்சனல் அட்டாக் இருக்காது. நிறைய இஷ்யூஸ் அப்பப்போ நடக்கிற சோஷியல் இஷ்யூஸும் வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து பண்ணுவார். ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லா விஷயமே. ஸோ நான் நேரில் பார்க்கும்போது நான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் வந்து வேறு லெவலில், அதுவும் அந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் டிபேட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பேசுனீங்க. உங்களோட தமிழ் புலமை, ஸோ மெயினாக அது வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, ஸோ அப்போயே சொன்னேன், ப்ரோ வேறு லெவலில் இன்னும் பெரிய லெவலில் வருவீங்க ப்ரோ அப்படின்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவார், ஒரே நாளில் வந்து குபேரனோ சரி எல்லாம் சுக்கிரனோ எல்லாம் வந்து கூரையை பிச்சு கொட்டுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. ஸோ இது வந்து அவர் மட்டும் இல்லை, இவருடைய வெற்றி அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி பிக் பாஸ் அப்படிங்கிறது எல்லா சீசனும் ஒரே மாதிரி இருக்குது, என்னடா ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு சாமானியனாலும் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக வந்து சொல்லணுன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு பேட்டி சொல்லியிருப்பாங்க, முத்துக்குமரன் கிட்ட வந்து ப்ராப்பராக வண்டி கூட வந்து புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம், இல்லை நான் வேணால் வாங்கி தரேன்டா செகண்ட் ஹேண்டில். அவங்க அப்பா சொல்லும்போது கூட இல்லைப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சென்னை வந்ததுக்கப்புறமும் அந்த மாதிரி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து ஃபேஸ் பண்ணி இவர் வந்து பார்த்தோம்னா, அதுதான் விஜய் சேதுபதி சாருக்கு இவர் சொன்னால் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. அவங்க அப்பாலாம் வந்து பார்த்தோம்னா 2 பேருக்குமே ஒரு பெரிய மீடியா பர்சனோ இல்லை ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் பையனோ எதுவுமே கிடையாது, கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ முத்துக்குமரனும் வந்து இருக்கிற அந்த ஷார்ட் பீரியடில் அவர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படியே வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில், எனக்கு தெரிஞ்சு லைஃபு ஓரளவுக்கு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆள் ஒரு 10 வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணால் என்ன ஒரு அச்சீவ்மெண்ட், என்ன ஒரு சேலரி கிடைக்குமோ அதை மாவன ஒரு சீசன்லேயே அடித்து காலி பண்ணிட்டார். ஸோ ஒரு சந்தோஷம் அதுதான். பார்க்குற எல்லாருமே இன்றைக்கி சாதாரண ஒரு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாதிக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெரிய ஆளாகலாம்ப்பா அப்படின்னு. ஏன்னா நான் எடுத்ததுக்கு காரணம் அதுதான். இன்றைக்கி வந்து ஒரு சீசன் வின் பண்ணிட்டார். நான் அவர் கூட ஃபோட்டோ எடுத்ததுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு, என் கூட வந்த ஃப்ரெண்டெலாம் எடுக்கல. பட் அவருக்கு தெரியல என் ஃப்ரெண்டுக்கு. பட் ஆனால் நான் பார்த்துருக்கேன் இவரை அப்படின்ற. ஆனால் எனக்கு வந்து அவர் முத்துக்குமரன் அவர் பேசுகிற தமிழ், அந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மெச்சூராக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், ஒரு பயாஸ்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலிட்டியை ஃபாலோ பண்ணுறது, ஒரு நியாயமான முறையில் ஒரு அறம் சார்ந்த விஷயங்களை வந்து பேசுகிறது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ். எனக்கு இந்த இன்ஸ்டாலெலாம் கிரிஞ்சாக பண்ணிகிட்டு இருப்பாங்க.
கிரிஞ்சு ஒன்றுமே இருக்காது, ஒரு கிரிஞ்சு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அவங்கள வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி வந்து ஓடிக்கிட்டு அவங்கள காலேஜில் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுறதும் இல்லாமல் பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த நாட்டுக்காக உழைத்தவங்க பக்கத்துலேயே வந்து சேரை போட்டு உட்கார வச்சு அவங்க என்னவோ பெரிய இது மாதிரி வந்து லாடு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நமக்கு ஒரு நேர்மையான ஒரு ஒரு வழியில் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, இவர்கிட்ட வந்து எடுப்போம். நம்ம வந்து அஜித் சார், விஜய் சார் எல்லாருமே வந்து இப்போ சின்னி ஜெயன் சார் வந்தாலும் சரி, இல்லை மயில்சாமி சார் வந்தாலும், மறைந்த நடிகராக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், இப்போ வர நம்ம அண்ணன் கேபி பாலா, யாராக இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் எல்லாருமே வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணவங்க தான் ஏதோ ஒரு வகையில். அஜித் சார் மட்டும் என்டர்டெயின் பண்ணல, நம்மளை ஒரு சாதாரண விஜய் டிவியில் இருக்கக்கூடிய அமுதவாணன் சாரும் வந்து நம்மளை வந்து என்டர்டெயின் தான் பண்ணியிருக்கிறாரு. சிரிச்சா போச்சு அது இதுன்னு எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஈவனாக தான் ட்ரீட் பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ நான் அந்த ஒரு விஷயம் தான், இவர் வந்து ஒரு சாமானிய ஓகேடா இவர் வந்து ஒரு நம்மளில் ஒருத்தர்றா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு நான் எடுத்ததுக்கான ஒரு காரணம். ஸோ அன்றைக்கி ஒரு பெரிய செலிப்ரிட்டிலாம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு வேறு லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாரு, அதுதான் வந்து உண்மை. ஸோ பார்க்கலாம். ஒரு ஒரு ஷோ நான் உண்மையாக சொல்லணும்னா இந்த சீசன் வந்து அப்பப்போ தான் டைம் கிடைக்கும் போது தான் பார்ப்பேன். பட் இருந்தாலும் ஒரு நியாயமான ஒருத்தர் கையில் அந்த அந்த ஒரு டைட்டில் வின்னிங்க்கு ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் கையில் இந்த டைட்டில் போச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.